இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அரியாங்குப்பம் செட்டிக்குள பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் இருந்த குடும்பத்தினரை அப்புறப்படுத்த முயன்ற அதிகாரிகள். வீட்டுக்குள் சிலிண்டர் வைத்துக் கொண்டு தற்கொலை செய்வதாக மிரட்டியவர்களை குண்டு கட்டாக கைது செய்த போலீசார். துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்க நடவடிக்கை. கண்காணிப்பு குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தலைமையில் ஆலோசனை. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், அரசு செயலாளர் முத்தம்மா தலைமையில் ஆய்வு. மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்த்து வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இணைய வழி குற்றங்கள். மக்களுக்கு நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு நடத்திய புதுச்சேரி இணைய வழி போலீசார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள செட்டிக்குளம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் இருந்த குடும்பத்தினரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் வீட்டுக்குள் சிலிண்டரை வைத்துக் கொண்டு தற்கொலை செய்வதாக மிரட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. ஆக்கிரமிப்பு அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களை குண்டு கட்டாக கைது செய்த போலீசார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புறம்போக்கு நிலத்தில் 18 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களை அப்பகுதியில் இருந்து அகற்ற அரசு சார்பில் பல்வேறு நிலைகளில் நோட்டீஸ் வழங்கியும் அவர்கள் அங்கிருந்து செல்லாமல் அரசு தங்களுக்கு உரிய இடத்தையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறையினர் அங்கே குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினர் வீட்டுக்குள் சிலிண்டருடன் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க வெளியேற மறுத்ததால் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் குண்டு கட்டாக போலீசார் கைது செய்தனர். ஆக்கிரமிப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களை குண்டு கட்டாக கைது செய்த சிறிது நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை குண்டு கட்டாக கைது செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. துப்புரவு தொழிலாளர்கள் தங்களது கையால் துப்புரவு செய்வதை தடுக்கும் பொருட்டு அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் கையால் துப்புரவு செய்வதை தவிர்க்கும் பொருட்டு தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு குறித்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் இத்திட்டத்தின் முதன்மை அதிகாரியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்த பல குழுக்கள் புதுவை அரசால் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஒன்றான மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவின் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியாளர் குலோத்தங்கன் தலைமையில் நோடல் அதிகாரி ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. துப்புரவு கூட்டத்தில் தொழிலாளர்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக மறுவாழ்வை மேம்படுத்துதல் பற்றியும் அவர்களின் வாழ்க்கை மேன்மை அடைய கடன் உதவி வழங்க சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனத்துடனும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. குற்றங்களை பதிவு செய்யவும் மற்றும் அந்த வழக்கினை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டது. இக்கூட்டத்தில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் இந்தியன் வங்கி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், அரசு செயலாளர் முத்தம்மா தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்த்து வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளிடம் கூறினார். இதையடுத்து
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீராம்பேட்டு பகுதியில் வசிக்கும் பகுதிக்கு அரசு செயலாளர் முத்தம்மா, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோ மற்றும் பொதுப்பணித்துறை, மின்துறை, நில அளவீடுகள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது பிச்சவீராம்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்காமல் உள்ள 52 பேருக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் வைத்த கோரிக்கைகளையும் அரசு செயலாளர் முத்தம்மா கேட்டுக்கொண்டார். அதேபோல் மூலகுள பகுதியில் சீரமைக்கப்படாமல் உள்ள வாய்க்கால்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து உடனடியாக பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதியில் விளையாட்டு திடல் அமைக்க வேண்டும் என்று மக்கள் வைத்த கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூலகுளம் தக்கக்குட்டை பகுதியில் உள்ள 2 குளங்களை தூர்வாரி செப்பன் இடுவது குறித்து அக்குளத்தை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி டிரான்ஸ்போர்ட் பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை CSK அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட் திறந்து வைத்தார். புதுச்சேரி மூலகுளம் பிச்சவீராம்பேட்டில் இயங்கி வரும் டிரான்ஸ்போர்ட் மேல்நிலை பள்ளியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட், CSK மேலாண் இயக்குனர் விஸ்வநாதன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை சேர்மன் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினர். அப்பொழுது பேசிய சென்னை சூப்பர் கிங் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட், தற்போது இங்கு தொடங்கப்பட்டுள்ள சூப்பர் கிங்ஸ் அகாடமி மூலம் கிரிக்கெட் ஒரு நாள் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்காக இது ஒரு வாய்ப்பு என கூறினார். மேலும் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி திறந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CSK அணியின் மேலாண் இயக்குனர் விஸ்வநாதன், இந்த சீசனில் எங்கள் அணி சிறப்பாக விளையாடவில்லை. ஆட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். எஞ்சியுள்ள ஆட்டத்தில் CSK அணி சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 450 மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 2022-2025 ஆண்டின் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் தேசிய முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவியல் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் இயக்குனரும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து 450 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மேலும் நிகழ்வில் வேலைவாய்ப்பு துறை டீன் கைலாசம் அவர்கள், வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் மதுசூதனன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் சிறப்பு அம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. அத்துடன் 3 ஆண்டு அனைத்து பாடத்திலும் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டனர். மேலும் தேசிய அளவில் ICAI மற்றும் ICMAI அமைப்பில் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவியல் துறை மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்வில் அனைத்து துறை சார்பாக துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிரியல் அறிவியல் துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ராஜாராம் நன்றியுரை வழங்கினார். அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்ப விழா புதுச்சேரி அக்கார்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்ப விழா புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்கார்ட் ஹோட்டலில் விமர்சையாக நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ், பொது செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இணையவழி குற்றங்களில் இருந்து மக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி இணையவழி போலீசார் சார்பில் விழிப்புணர்வு நாடகம் கடற்கரை காந்தி சிலை அருகே பொதுமக்களுக்கு நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் இணையவழி மோசடிகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடக நிகழ்வில் இணையவழி மோசடியில் பொதுமக்கள் எவ்வாறு சிக்கி பணத்தை இழக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக சிறு சிறு நாடகங்கள் நடத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் இணையவழி மோசடிக்காரர்கள் எப்படி பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது பற்றி ஒரு சிறிய இணைய வழி குற்றங்களை பற்றிய விளக்கங்களையும் அது பற்றிய சிறு துண்டு சீட்டையும் பொதுமக்களுக்கு கொடுத்தனர். வேறு யாரும் இணையவழி மோசடியில் சிக்கி பணத்தையோ அல்லது வேறு வகையில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தை சார்ந்த அனைத்து நிலை ஊழியர்களும் இணைந்து பொதுமக்களுக்காக நாடகங்களை நடத்தி காட்டினர். இந்த நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா துவங்கி வைத்தார். புதுச்சேரி இணையவழி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முன்னிலை வகிக்க காவல் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி மற்றும் அனைத்து நிலை இணையவழி காவலர்கள் மற்றும் சைபர் கமாண்டோஸ் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினர். இதில் டிஜிட்டல் அரெஸ்ட், போலி பங்கு சந்தை முதலீடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஈஸி லோன் ஆப்பில் கடன் வாங்கிவிட்டு எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு மோசடி எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய விளக்கம் அளித்தும் சிறு சிறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பேண்ட் குழுவினர் சேர்ந்த 25 காவல்துறையினர் கலந்து கொண்டு இடையிடையே இன்னிசை வாசித்தனர். வயர்லன்ஸ் பிரிவை சார்ந்த காவல் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் திரையரங்கில் நடிகர் சிபி சத்யராஜ் ரசிகர்களுடன் படம் பார்த்து மகிழ்ந்தார். நடிகர் சிபி சத்யராஜ் நடித்த 10 ஹவர்ஸ் திரைப்படம் வெளியானது. இதை புதுச்சேரியில் உள்ள திரையரங்கில் சிபி சத்யராஜ் அவர்கள் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படம் கண்டு களித்தார். இதை அகில இந்திய ரசிகர் மன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் பரத் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிபாளையம் கிராமத்தில் புதிய மின் மாற்றி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கோமியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிபாளையம் கிராமத்தில் கடுமையான மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர். இதை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின் மாற்றி உடனடியாக அமைக்க வேண்டும் என கடிதம் கொடுத்தார். இதன் அடிப்படையில் புதிய மின் மாற்றி 200 கிலோ வாட் மின்சாரம் அமைக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 19,95,369 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் குச்சிபாளையம் கிராமத்தில் இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திப்ராயப்பேட்டை ரெப்ரசிவ் மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பு பகுதியில் கலெக்டர் குலோத்துங்கன், அனிபால் கெனடி எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டனர். உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை லெசார் கோவில் வீதியில் ரெப்ரசிவ் மாற்றுத்திறனாளிகள் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா, அனிபால் கெனடி எம்எல்ஏ ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து முதல்வர் அப்பகுதியை பார்வையிட்டு மனைப்பட்டா வழங்க கலெக்டருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் அனிபால் கெனடி எம்எல்ஏ, கலெக்டர் குலோத்தங்கன், நில அளவை இயக்குனர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தாசில்தார் பிருத்திவி ஆகியோர் நேற்று அப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அப்பகுதி மக்கள் 30 ஆண்டுகளுக்கு மேல் இப்பகுதியில் வசித்து வருவதாகவும், எங்களுக்கு இதே இடத்தில் இலவச மனைப்பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கலெக்டர் அரசுடன் கலந்து ஆலோசனை செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கின்ற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்கின்ற யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பூர்ணகாஸ்தி நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேரு என்கிற குப்புசாமியும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் கோவிந்தசாலி பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். ஒண்ணுமே புரியல இந்த நாடகத்திற்கு இசையமைத்த இசை அமைப்பாளர் ராஜ் மற்றும் ஒப்பனை கருணாமூர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஸ்ரீ தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா பிப்ரவரி மாதம் 2025 முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுவை ஆர்.எஸ். மனோகர் நாடக மன்றம் வழங்கிய ஒண்ணுமே புரியல உலகத்திலே என்ற நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி இயக்கியவர் கலை மாமணி டாக்டர் சாமிதாசன். இன்று இந்த நாடகத்தில் நடித்த கலைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. இதில் குப்புசாமி, கலைப்பித்தன் மோகன் மற்றும் கலை மாமணி நாகசுப்பிரமணியம், ஸ்டெல்லா மரி திமாஸ், ராஜா, அமலா, வெற்றி, வரலட்சுமி ஆகியோருடன் கலை மாமணி டாக்டர் சுவாமிதாசன் ஆகியோர் பங்கு பெற்றனர். அனைத்து கலைஞர்களுக்கும் இதில் நடித்த அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகத்தினை கலை மாமணி டாக்டர் சுவாமிதாசன் வழங்கினார். இதில் உதவி இயக்குனராக ராஜா சந்துரு மற்றும் மேடை நிர்வாகம் ராஜாம்பாள், உதவி வெங்கடேசன் ஆகியோருக்கு சான்றிதழ் மற்றும் சால்வை திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. ஒண்ணுமே புரியல இந்த நாடகத்திற்கு இசையமைத்த இசை அமைப்பாளர் ராஜ் மற்றும் ஒப்பனை கருணாமூர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சால்வை அணிவித்து திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலை மாமணி நமச்சிவாயம் கலந்து கொண்டு அனைவருக்கும் சால்வை அணிவித்தார். இறுதியாக இயக்குனர் கலை மாமணி மற்றும் டாக்டர் சுவாமிதாசன் நன்றி தெரிவித்தார்.
இறுதியாக இயக்குனர் கலை மாமணி மற்றும் டாக்டர் சுவாமிதாசன் நன்றி தெரிவித்தனர். முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு உடல் தானம் வழங்கியவர்களை பாராட்டினார். புதுச்சேரி அரசு நலத்துறை முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் நாகலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். மருத்துவ அதிகாரி மேனகா தலைமை தாங்கினார். ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, சமுதாய கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறந்த பின்பு உடல் தானம் செய்யும் நபர்கள். சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறப்பிற்கு பின் உடல் தானம் செய்த நபர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். மருத்துவ அதிகாரி மேனகா பேசுகையில், உறுப்பு தானம் செய்வதன் மூலம் இறந்த பின்பும் வாழலாம். நம் நாட்டில் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் மற்றும் திசுக்களின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இறந்த பிறகு உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானம் செய்ய முன்வர வேண்டும். நமது பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் மற்றும் திசுக்களை தேவைப்படுவோருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதற்காக நமது மரணத்துக்கு பிறகு தானம் செய்ய உறுப்பு தான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உறுப்பு தான படிவத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தாங்கள் இறந்த பின்பு தங்களின் பூத உடலை கதிர்காம இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தான பதிவு செய்ய 4 நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உடல் உறுப்பு தான அடையாள அட்டை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தங்களின் இறப்பிற்கு பின் தங்களின் பூத உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தானம் பதிவு செய்த 4 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் உடல் உறுப்பு தான அடையாள அட்டை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மருத்துவ ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, திலகவதி, பிரதீஷ், ஆரோக்கியசாமி, சங்கரன், ஈசப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி உயிரியல் வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடல் தானம் மற்றும் கண் தான விழிப்புணர்வை தெரிந்து கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தின் சுத்தம் செய்து மற்றும் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் நட்டு அவற்றின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.